வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கண்ணுக்கு குழுன்னு குளுமையான குளிர்ச்சியான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து எங்கன்னா குற்றாலம் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு இடமும் என்னென்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது நம்ம விரிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முதல்ல 5 ஃபால்ஸுக்கு போகிற வழி. நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மார்னிங் 6 o'clock நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லாம் தண்ணி உள்ளே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 5 ஃபால்ஸ். மக்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி போயிருக்காங்க. இது வந்து மெயின் ஃபால்ஸில் மட்டும் நாங்கள் போன அன்றைக்கி குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. மற்ற எல்லா ஃபால்ஸ்லேயும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அலோவ் பண்ணுறாங்க எல்லா ஃபால்ஸ்லேயும் குளிக்கிறதுக்கு. தண்ணி எவ்வளோ அழகாக ஆட்டடிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாரு எப்படி இருந்துச்சு? அது என்ன பண்ணுறோம், எத்தனை செகண்ட் நடந்திருக்கோம், ஸ்விம்மிங் எவ்வளோ பண்ணுறோம். எங்கே நிற்கிறேன் நல்ல உயரமான மரங்களாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அதில் பாருங்கள் குரங்கு கூட்டங்கள்லாம் தாவி குதிக்கிறது ஒரு அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது குட்டி குட்டியாக சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சிக்கிட்டு இப்படி இருந்துச்சு. இல்லை பாருங்கள், நீங்கள் போகும்போது உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா குரங்கு வந்து கையிலேருந்து அப்பிட்டு போயிடுது. நீங்கள் அதுகளுக்கு ஏதாவது பழம் வாங்கி போட்டிங்கன்னா அது ஒன்றும் செய்யாது. இதுதான் 5 ஃபால்ஸ். 5 ஃபால்ஸில் நல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் கூட்டமும் நல்லா பரவாயில்லாமல் நிறையாவே இருந்துச்சு. இது 5 ஃபால்ஸுக்கு வெளியே வந்து நிறைய கடைகள் இருந்தது. 10 ரூபா ஜாமான்லேருந்து எல்லாமே ஃபேன்சி ஜாமாங்க, அப்புறம் டிஷர்ட் கடைகள், டாய்ஸ் கடைகள் இதெல்லாம் இருந்துச்சு. டாய் ஷாப்பு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைங்க, டீ கடைங்க, காஃபி ஷாப் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. 5 ஃபால்ஸ் வந்து பஸ் வந்துட்டு போகுது. பஸ்ஸில் வரவங்க இங்கே வந்துக்கலாம். குரங்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிலே வந்து எவ்வளோ அழகாக அணைச்சி பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருக்குது. மேகங்கள்லாம் அழகாக மூவ் ஆகுறது நல்லா தெரியுது அந்த மலையிலேருந்து. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நல்ல இனிமையாகவும் இருந்துச்சு. நீங்களும் குற்றாலம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க போய், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இது வந்து பழைய குற்றாலம் போகிற வழி. மேகங்கள்லாம் பார்த்திங்களா அழகாக மூவ் ஆகுது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கா. இந்த சீனெல்லாம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குண்டு. இதுதான் வந்து தொட்டால் சினிங்கி. அதில் பூ இருக்கிறது வந்து வயலட் கலரில் இருக்கும். இது வந்து இங்கே ரொம்பவே நிறையாவே இருக்குது. மலை பிரதேசங்களில் தான் இது வந்து வளருது. தொட்டால் சினிங்கி செடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்களா லீவ்ஸ் நல்லா ரொம்ப உயரமாகவே இருக்குது. மலைகளை சுற்றி நிறைய பனை மரம் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது வந்து புலியருவிக்கு போகிற பாதை. நாங்கள் போகும்போது கொஞ்சம் மழையும் இருந்துச்சு, அதோடையே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். மழையும் பெஞ்சிச்சு, குளிக்கிறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இதுதான் புலியருவி. குளிக்கிறதுக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக நல்ல சின்ன குழந்தைங்கள்லாம் நல்ல ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி இது குட்டி குட்டி அருவியாக நிறையா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்போம். இது பொட்டேட்டோ இதில் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல அந்த ஷாப். ஆட்டோ இறக்கி விட்டீங்கன்னா கீழே போயிடலாம். ஆட்டோலாம் எடுங்க, கீழே போங்க. சவாரி ஏத்தனா நீங்க வந்து சவாரி ஏத்துங்க, கீழே போடுங்க. இந்த குளம் வந்து மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது, பார்க்கு. அங்கே தான் இந்த குளம் இருக்குது. நாங்கள் இங்கே தான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம். இதெல்லாம் தமிழ் புலவர்கள் வந்து ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. திருவள்ளுவர், கம்பர், அப்படி எல்லாரோடைய ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. இளங்கோவடிகள் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்களா மெயின் ஃபால்ஸ். மெயின் ஃபால்ஸில் வந்து நாங்கள் போன அன்னைக்கு வந்து மெயின் ஃபால்ஸில் மட்டும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை, தண்ணி அதிகமாக வந்ததுனால. மற்ற எல்லா ஃபால்ஸ்லேயும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. பழைய குற்றாலத்தில் வந்து ஒரு 12:30க்கு மேலே அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அங்கே போக முடியல. இது வந்து மெயின் ஃபால்ஸ். தண்ணி எப்படி விழுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.
இந்த இடம் வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வந்து ஃப்ரூட் ஷாப் இருந்துச்சு. நிறைய நம்ம ஊரில் கிடைக்காத பழங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ரம்புட்டான், ப்ளம்ஸு, அதுக்கப்புறம் மங்குஸ்தான், இந்த பழங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்டார் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் பட்டர் ஃப்ரூட்டு இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் டேட்ஸு, பேரிச்சம்பழம், இந்த கொய்யா பழம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய ஃபேன்சி ஐட்டம், கிளிப்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. கேப்பு அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நல்ல மாடலான இயரிங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம என்ன டிசைன்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டிசைனுக்கு தக்கன ரேட்டு. அதே மாதிரி நிறைய கீ செயின்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இந்த கீ செயின்ஸ்லாம் 120 ருபீஸு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. நிறைய விதவிதமான கூலிங் கிளாஸ், கண்ணாடி, கீ செயின்ஸு அந்த மாதிரி ஷாப் வந்து நிறைய இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து டாய் ஷாப் நிறைய இருந்தது. டூர் வர்றவங்க என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு போவாங்கள்ல, அதுக்காக. இதெல்லாம் ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ், டிசைனாக மாடலாக ஹேண்ட்பேக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து நம்ம ரிங்கில் வந்து நேம் எழுதி கொடுக்குறாங்க. கீ செயின்லேயும் நம்ம நேம் எழுதி கொடுக்குறாங்க. நம்ம என்ன நேம் வேணுமோ நம்ம இப்போ எழுதி வாங்கிக்கலாம். என் பையன் ஒரு ரிங் வாங்கினான், நான் ஒரு கீ செயின் வாங்கினேன். பேர் எழுதி நேம் உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு காயறதுக்கு மட்டும் 10 நிமிஷம் ஆகும்னாங்க. அதை எழுதி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. என் பையன் ரிங் கேட்டான், அதனால் அவன் பேரில் ரிங் வாங்கினான். அப்புறம் நாங்கள் ஒரு கீ செயின் வாங்கினோம். இதெல்லாம் நிறைய லிங்கா மாடல் கீ செயின், அந்த பொம்மை கீ செயின் இதெல்லாம் இருக்குது. நிறைய டிசைன்ஸ் நிறையா இருந்துச்சு. கையில் ஜென்ஸ் போடுற பிரேஸ்லெட்டு, நம்ம லேடிஸ்க்கு வந்து வளையல் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீ செயின்ஸு. இதெல்லாம் அந்த ஜென்ஸ் போடுற பிரேஸ்லெட்ஸு. இது வந்து மாடலாக ரிங்ஸு ஸ்டோன் வச்சும் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நேம் எழுதுகிற மாதிரியும் வச்சுருக்குறாங்க. எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ். ஆனால் என்ன, இங்கே வந்து இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்னால கொஞ்சம் வந்து நம்ம ஊரோட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்னால் அப்படி தானே இருக்கும். இந்த மங்குஸ்தான் பழம், ரம்புட்டான்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஊறுகாய், அந்த மாதிரி ஸ்பைசி மசாலா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கடைகள் வந்து சிப்ஸு வெரைட்டிஸ். இதெல்லாம் ஊறுகாய், இந்த ஸ்பைசி பொருட்கள், இதெல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து குளிக்கிற தேங்காய், இது பீர்க்கங்காய் நார் இருக்குல்ல, அதில் செஞ்ச நார்னு சொன்னாங்க. இது வந்து 40 ருபீஸ், 20 ருபீஸ்னு 2 வெரைட்டி இருந்துச்சு. இது 20 ருபீஸ், அந்த ரவுண்டாக இருக்க 40 ருபீஸ். இது இந்த இயற்கை தைலம், மூலிகை தைலம்னு இது பாட்டில் வந்து 120 ருபீஸு. இது வந்து தேனடை, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, இதுதான் ஒரிஜினல் தேனடை. இது மரத்தில் வந்து தேன் கூடு இருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து புழிஞ்சா ஒரிஜினல் தேன் வந்து வரும். இந்த தேனடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மெயின் ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா.
இதுதான் குற்றாலம் மெயின் ஃபால்ஸோட ஃபுல் வியூ மக்களே. எப்படி இருக்குது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த குற்றாலம் vlog எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் தொட்டால் சினிங்கி செடி மக்களே. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாய்.